வாழ்க்கையில் வாழும் வழியினையோ அல்லது பரந்த பூமியில் தளர்க்க முடியாத நிலையிலேயோ பாழாய் போன வேளையோ மறுபடியும் புதுப்பிக்கவே சுவிசேஷம் இந்த உலகத்துக்கு தேவை. பழங்காலத்தின் நினைவு சின்னங்கள் இன்றைக்கு அதைத்தானே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. சரித்திரம் பேசும் பீகாருக்கு ஆண்டவரின் சுவிசேஷத்தை சொல்லி பழமை விரும்பிகளாய் இருக்கிற அவர்களை தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாற்றும் உன்னத பணியை செய்வதற்கு விளைந்தபோது தருத்திரரை சந்தித்தோம். குழந்தைகள் அடிமைத்தனத்தில் வாழ்கிறதை கண்டோம். வேலை செய்தால்தான் வயிறை நிரப்ப முடியும் என்கிற பொல்லாத நிலைக்கு தள்ளப்பட்ட பெண்டிரை கண்டோம். பசியின் கொடுமை அவர்களை ஆட்கொண்டு முழு குடும்பமும் உழைத்தால்தான் உணவு என்கிற நிலைமையை பார்த்தோம். சிறு வயதிலேயே தாய்மை அடைய வேண்டிய பொல்லாத சூழ்நிலைக்கும் வேலை செய்துதான் ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்ட பெண்களின் நிமித்தம் பிறந்த பிள்ளைகளை வளர்க்க வழியின்றி எதையாயிலும் செய்து எப்படியாயிலும் வாழ வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மனிதர்களை ஆண்டவரின் ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்தி, உனக்காக பாரம் சுமக்கிறவர் ஒருவர் உண்டு, கவலைப்படுகிறவர் ஒருவர் உண்டு என்று அவர்களுக்கு சொல்லி, அடைக்கப்பட்டிருக்கிற பெண்களை, அடிமையாக்கி கொண்டிருக்கிறவர்களை, திரிந்து அலைகிறவர்களை, எரிக்கப்படுவதனாலே வாழ்க்கையின் நரகத்துக்கு தங்களை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறவர்களை, வருடம் தப்பினாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் தப்ப முடியாது என்று வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டோரை, எப்படியாயிலும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று சொல்லி உழைக்கும் கரங்களாக இருந்த போதிலும் மண்மேடாய் காணப்படுகிற 48,000 கிராமங்களை உள்ளடக்கிய ஜனத்திரள் கொண்ட இந்த பீகாரில் வழி தெரியவில்லை நமக்கு என்று சொல்ல முடியாதே. ஆண்டவரின் அன்பை அனைத்து வகுப்பினருக்கும் கூறி அறிவிக்கிற வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு உண்டல்லவா? பட்டணங்களும் இப்படித்தான் ஒளி இழந்து இறக்கின்றன. தொழிற்சாலைகளும் செயலற்று போனதற்கு காரணம் மின்சாரம் திருடப்படுவதும், ஒழுக்க நெறிகள் மாற்றப்பட்டதும் மற்றும் அனைத்து ஒழுங்குகளும் கெட்டு போய்விட்டதினால் அல்லவோ? அதனை தலைமேற்கொண்டு நாம் செயலிலே இறங்கின போது நமக்கு முன்னதாக பாழாய் கிடந்த ஒவ்வொரு பட்டணங்களும் பள்ளிக்கூடங்களும் ஆதரவற்று திரிந்து அலைந்து திரிகிற இளைஞர்களும் நமக்கு சவாலாகத்தான் நின்றனர். மதம் என்கிற காரியத்தை நம்பி எதையெதையோ வணங்கி எப்படியாயிலும் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று துடிக்கிற மனிதனை ஏமாற்றும் சக்திகளுக்கு அவனை விடுதலையாக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தோம். புத்தம் போதித்த காரியங்கள் அவர்களை விடுதலையாக்கவில்லையே. படியேறியாயிலும் பரமனை கண்டுகொள்ள வேண்டும் என்றோர் தேவனையும் காணவில்லை, தேவ சித்தத்தையும் உணரவில்லையே. பல மதங்கள், பலவிதமான காரியங்கள் உள்ளடக்கிய இந்த பீகார் அநேக மதங்களின் பிறப்பிடம். இஸ்லாமியர்களுக்கும் இடம் உண்டு. அங்கே நிர்வாண சாமிகளும் தெரிந்து அலைகிற இந்த பூமி தீவிரவாதிகளையும் உருவாக்குவதிலே தீவிரம் காட்டுகிற இந்த பீகாருக்கு சுவிசேஷத்தின் வல்லமையை வீடுகள் தோறும் சொல்ல வேண்டியதும், அதனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆவலாய் காத்து கொண்டிருந்து இத்தனை ஆண்டுகள் போய்விட்டதே என்று கலங்கினோருக்கு திரைப்படத்தின் வாயிலாக அறியாமையில் மூழ்கி கொண்டோரை ஆண்டவருக்கு திருப்பி அவர்களை ஆராதிக்க வைத்தவர்களாக மாற்றும் ஆராதனை கூடங்களை உண்டாக்கி ஆர்ப்பரிக்க செய்ய வேண்டியது நமது பெரிய பொறுப்பு என்பதை உணர்ந்ததினால் இன்றைக்கு தேவனும் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். சபைகளும் தோன்றிவிட்டன. சங்கங்களிலேயும் அவர்கள் நிலை நிற்கத்தக்கதாக அவர்களுக்கு போதிக்கத்தக்கதான போதகர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்து அவர்களை உருவாக்கி களங்களுக்கு அனுப்பி வைத்தது மாத்திரமல்ல, அவர்களை தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்து அவர்களை வாழ வைக்க வைத்ததினால் இன்றைக்கு தலைவர்களாக எழும்பி அவர்கள் தங்கள் ஜனத்தையே நடத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டனர். அவர்களை உருவாக்கும் பணியை முடுக்கிவிட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து அவ்வப்போது அவர்களை அழைத்து அவர்களுக்கு சவால் கொடுத்தோம். கூடவே சரீர தேவைகளாம்
சமுதாய பணி என்று சொல்லப்படுகிற ஆஸ்பத்திரிகளையும் நிறுவி நல்ல தரமான டாக்டர்களை கொண்டு வந்து ஒன்றுமில்லாத மக்களுக்கு இயேசுவின் தொடுதலை சரீர பிரகாரமாகவும் தந்ததினால், அவருடைய நோய் நீங்குவதற்கு காரியங்களை செய்ததினால், நவீன ரகமான ஒரு ஆஸ்பத்திரியை உண்டாக்கி அதை தொடர்ந்து செயலாற்றினதினால் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாக ஆரம்பித்திருக்கிறது. கூட்டம் கூட்டமாக நம்முடைய பணியினை கண்டு அதனால் நன்மை பெற்றிருக்கிற மக்களுடைய புறக்கண்களையும் நாம் ஏராளமாக தாராளமாக திறந்து வைத்து விட்டோம். இதனுடைய விளைவை கிராமங்களும் அனுபவிக்கும் வண்ணம் கிராமத்திற்குள்ளேயே சென்று அவர்களுக்கு ஆண்டவரை அறிவித்து சிறுவர்களையும் சிறுமிகளையும் விடாமல் அவர்களையும் ஆண்டவருக்கு கொண்டு வந்து அவருக்கே சொந்தமானவர்கள் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக ஆங்காங்கே அநாத இல்லங்களையும் உண்டாக்கி சிறுவர்களை பேணி பராமரிக்கும் காரியங்களை உண்டாக்கி உணவு கொடுத்து உற்சாகப்படுத்தி அவர்களை பாட வைத்ததினால் இன்றைக்கு அவர்களும் உற்சாகமாக எங்களுக்கு ஒரு வாழ்வு வேண்டும் என்று அழுகை வேண்டாம் என்று சொல்லி சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். 3 லட்சம் மக்களை தன்னடக்கிய, அதுவும் போலியோ வியாதியினால் பாழாக்கப்பட்ட வாழ்க்கையை உள்ளடக்கிய சிறுவர் சிறுமியர்களுக்கு காப்பகங்களை உண்டாக்கி கால்களையும் கைகளையும் பலப்படுத்தி அவர்களையும் இந்த உலகத்திற்கு உபயோகம் உள்ளவர்கள் என்று காண்பிப்பதற்கு கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்தினதினால் இன்றைக்கு அவருடைய பாடல் தொனிக்கிறது. அப்படிப்பட்ட சிறுவர்கள் மத்தியிலே தொடர்ந்து பணி செய்வதற்கு தன்னார்வ தொண்டர்களை ஆயிரங்களாக எழுப்பிவிட்டோம். கூடவே இளைஞ சமுதாயத்தை பெரிய வீறு கொண்டவர்களாக எழுந்து இந்த தேசத்திற்கு நீந்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று எழுப்பிவிட்டதினால் அவர்களுக்கு கணனியையும் கற்றுக் கொடுத்து விட்டபடியினால் எதிர்காலத்தை குறித்த பயமில்லாமல் வாழ்வதற்கும் இந்த தேசத்தின் பெருமையை உயர்த்துவதற்கும் சிறு வயதிலே அவர்களுக்குள்ளே வித்திட்டபடியினால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களை ஆங்காங்கு அமைத்ததினால் உண்டான பெரும் புரட்சியை 120 பள்ளிக்கூடங்களுக்கு மேலாக நடத்திய ஜெம்ஸ் செய்து சாதித்து விட்டது. இதுவரை கற்றிராத இளைஞர்கள், பள்ளிக்கூடத்தை கண்டிராதவர்களையும் கிராமங்களுக்கே சென்று கற்றுக் கொடுத்ததினால் இன்றைக்கு அவர்கள் தொழிற்சாலைகளை நிறுவத்தக்கதாக அவர்களை உருவாக்கத்தக்கதான தொழிற்பள்ளிகளையும் நாம் உருவாக்கி தந்து கூடவே தாதியர்களை பயிற்சிக்கும் பயிற்சியையும் தந்து கைகளிலே கலைகளை கொடுக்கும் தையல் பள்ளிக்கூடங்களை உருவாக்கி தள்ளப்பட்ட பெண்களை இன்றைக்கு பாட வைத்து விட்டோம். ஆண்டவருக்காக உருவாக்கி விட்டோம். இதன் விளைவாக குடும்பமாக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு ஆண்டவரை அறிவித்து காண்பித்து வாழ்ந்து காட்டினதினால் ஆண்டவருடைய சுவிசேஷம்தான் உன்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணினதினால் ஆயிரமான மக்கள் ஆண்டவரின் மந்தைக்குள் வந்து சேர்ந்து விட்டார்கள். அவரை அறிந்தவர்களாக மாத்திரமல்ல, அவரை அறிவிக்கிறவர்களாக பாடி துதிக்கும் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு ஒரு பெரும் திரள் கூட்டத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்பி விட்டோம். அதனை உணர்ந்த மக்களும் நம்மோடு எழுந்து நின்று விட்டார்கள். தங்களுடைய ஜனத்தின் மேலே சத்துரு வைத்திருக்கிற ஆதிக்கம் உடைக்கப்படுவதற்கு எப்படியாகிலும் ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமையினால் அவர்களை விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற துணிவோடு கூட நம்முடைய மக்களை இணங்க வைப்பதற்கு அவர்களையும் உற்சாகமூட்டி முடுக்கி விட்டதினால் கிராமங்கள் பட்டணங்களில் மூலை முடுக்குகளில் இயேசுவின் நாமம் தொனிக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் எழும்பினது மாத்திரமல்ல, அழிந்து கொண்டிருக்கும் ஜனத்தை எப்படியாகிலும் சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் போராடி ஜெபிக்கவும் கற்றுக்கொண்டு விட்டார்கள். திரள் கூட்ட மக்கள் இன்றைக்கு அன்பருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவர்களாக ஆயத்தமாகிவிட்டார்கள். எல்லைகளை கடந்து அண்டை நாடுகளான நேபாளத்திற்கும் நாம் சென்று விட்டோம். ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவருக்கு சேவை செய்யவும், ஆண்டவரின் அன்பை அறிவிக்கவும் ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு ஆயத்தம். இதனை தேவனே செய்து முடித்திருக்கிறபடினால் அவருக்கே துதியும் சோத்திரமும் கனமும் மகிமையும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென்.